காட்டுல இருந்த ஒரு குளத்துக்கு பக்கத்துல ரொம்பவும் மோசமான நிலைமையில இடிஞ்சு போய் இருக்கிற ஒரு வீட்டுல ஏழை குருவியான சுஜியும் அதனுடைய மகள் மகியும் வாழ்ந்து வந்தாங்க. சுஜி தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல மீன்கள் பிடிச்சி அந்த மீன்களை விற்பனை செஞ்சது. அதன் மூலம் சுஜிக்கு நிறைய வருமானம் கிடைக்கலனாலும் ஏதோ கொஞ்சம் வருமானம் கிடைச்சது. அந்த கொஞ்சம் பணத்தை வச்சுதான் சுஜி தன்னுடைய குடும்பத்தையே நடத்தி வந்தது. அம்மா, எனக்கு இந்த காஞ்ச தானியம் வேணாம். தினமும் நீங்க எனக்கு இந்த காஞ்சி போன தானியத்தை தான் கொடுக்குறீங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வகை வகையான சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க எனக்கு எப்பவுமே இந்த காஞ்சி போன தானியத்தை தான் கொடுக்குறீங்க. இதை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இனிமே என்னால இந்த காஞ்சி போன தானியத்தை சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லி மகி தான் அம்மாவோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சிட்டு இருந்தது. மகளே மகி, ஒரு நல்ல குழந்தை தான் குடும்பத்தினுடைய சூழ்நிலையையும் தான் பெற்றோர்களுடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நான் அந்த குளத்துல மீன்கள் பிடிச்சி விற்பனை செய்யறேன். ஆனாலும் அந்த மீன்களை எல்லாரும் வாங்குறது இல்ல. அதனால எனக்கு போதிய வருமானம் கிடைக்கிறது இல்ல. கிடைக்கிற அந்த கொஞ்சம் வருமானத்துலதான் நம்முடைய குடும்பம் நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க நீ கேக்குற மாதிரி வகை வகையான சாப்பாடு என்னால உனக்கு செஞ்சு தர முடியாது. இதையெல்லாம் நீ தான் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நாம வளரணும். நம்முடைய குடும்ப சூழ்நிலையையும் நம்மள பெத்தவங்களுடைய சூழ்நிலையும் புரிஞ்சு நாம நடந்துக்க ஆரம்பிச்சோம்னா நாம ஆசைப்படுறத அந்த கடவுளே செய்வாரு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா நான் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன். நான் இனிமே நல்ல பிள்ளையா நீங்க கொடுக்கற உணவை சாப்பிடுவேன். நான் அப்படி இருந்தா அந்த கடவுள் நான் ஆசைப்படுறத நிச்சயமா தருவாரு அப்படின்னு சொன்ன மகியும் தான் அம்மாவனுடைய பேச்சு கேட்டு அந்த காஞ்ச தானியங்களை சாப்பிட்டது. இப்படியே நாட்களும் ஓட ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நாள் சுஜி வழக்கம் போல தன்னுடைய வியாபாரத்துக்காக மீன் பிடிச்சிட்டு இருந்தது. அப்படி ரொம்ப நேரம் சுஜி கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சு தன்னுடைய கூடை முழுவதையும் நிரப்புச்சு. இப்போ சுஜியினுடைய கூடை முழுக்க மீன் நிரம்பி இருந்தது. அந்த மீன்களை சந்தைக்கு எடுத்துட்டு போன சுஜி விற்பனை செய்ய ஆரம்பிச்சது. ஆனா அன்னைக்கு மற்ற நாட்களை விட ரொம்ப குறைவான அளவுல தான் வியாபாரம் ஆனது. அதனால அன்னைக்கு சுஜிக்கு நிறைய மீன்கள் மீதி இருந்தது. என்ன இன்னைக்கு எப்பவும் இவ்வளவு மீன்கள் மீதி இருக்காதே? இவ்வளவு நாட்களா ஏதோ கொஞ்சம் வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அது கூட நடக்கலையே. இப்படியே போனா எப்படி நான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? கடவுளே, நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும். சரி, பரவாயில்ல. என்னுடைய மகள் ரொம்ப நாளா ஏதாவது உணவு சமைச்சு தாங்கன்னு கேட்டுட்டே இருக்கா. ஆனா என்னால அவளுக்கு எதுவுமே செஞ்சு தர முடியல. இன்னைக்கு மீன் இருக்கிற இந்த மீன்ல கொஞ்சம் மீன்களை என்னுடைய மகளுக்காக சமைச்சு தர போறேன் அப்படின்னு சொன்ன சுஜி அந்த மீன்களை எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் சுஜி தன்னுடைய மகளுக்காக மீன் வறுவல் செஞ்சது. அப்படி சுஜி செஞ்ச அந்த மீன் வறுவலுடைய வாசனை காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆகா, என்ன வாசனை, என்ன வாசனை! இது ஏதோ மீன் வறுவல் வாசனை மாதிரி இருக்கு. இந்த வாசனைய பார்க்கும் போதே எனக்கு அந்த மீனை ருசி பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, இந்த வாசனை எங்க இருந்து வருது? அந்த பக்கம் சுஜியினுடைய வீடு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சுஜியினுடைய வீட்டுல இருந்து தான் இந்த வாசனை வரணும். ஆமா, சுஜி இவ்வளவு நாட்களா மீன்களை பிடிச்சு சந்தையில தானே விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. ஒருவேளை இப்போ மீன் வறுவல் செஞ்சு விற்பனை செய்யறாளோ என்னவோ. இருக்கலாம். மீன் பிடிச்சி வியாபாரம் செய்யும் போது அதிக அளவுல அவளுக்கு லாபம் கிடைக்கலன்னு சொன்னா. அதனால இப்படி மீன் வறுவல் செஞ்சு விற்பனை செய்யறாளோ என்னவோ. அவ என்னத்தை விற்பனை செஞ்சா என்ன? முதல்ல சுஜியினுடைய வீட்டுக்கு போய் சுஜியினுடைய அந்த மீனை வாங்கி நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன அந்த சிட்டுக்கிளி சுஜியினுடைய வீட்டுக்கு வந்தது. சுஜி, இந்த காடு முழுக்க உன்னுடைய மீன் வறுவல் வாசனை தான். இந்த வாசனைய பார்க்கும் போதே எனக்கு அதை ருசி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா, நீ மீன்களை பிடிச்சதான சந்தையில விற்பனை செஞ்சுட்டு இருந்த. இப்போ மீன் வறுவல் செஞ்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? சரி விடு. நீ மீனை விற்பனை செஞ்சா என்ன, மீன் வறுவலை விற்பனை செஞ்சா என்ன? எனக்கு இப்போ இந்த மீன் வறுவலை சாப்பிட்டே ஆகணும். நீ உன்னுடைய இந்த மீனுக்கு என்ன விலை சொன்னாலும் சரி, நான் அதை கொடுத்து இந்த மீனை சாப்பிட தயாரா இருக்கேன். முதல்ல நீ அந்த மீனை என்கிட்ட கொடு. இல்ல சிட்டுக்கிளி, இதை நான் வியாபாரத்துக்காக செய்யல. என்னுடைய மகள் மகி ரொம்ப நாளா என்கிட்ட ஏதாவது சாப்பிடணும்னு கேட்டுட்டே இருந்தா. அவளுக்கு நான் ரொம்ப நாளா தானியங்களையே கொடுக்கறேன்.
அதை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய மகள் ரொம்ப கஷ்டப்படுறா. இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு போனப்போ நிறைய மீன்கள் மீதி இருந்தது. அதுல கொஞ்சம் மீன்களை என் மகளுக்கு சமைச்சு தரலான்னு நான் இந்த மீன்களை வறுவல் செஞ்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ இதை நீ வியாபாரத்துக்காக செய்யலையா? அப்போ இந்த மீனை நீ எனக்கு தர மாட்டியா? சிட்டுக்கிளி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ இந்த மீனுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க. நான் உன்னை ஏமாத்தி அனுப்ப விரும்பல. சரி, நான் இப்போ சமைச்சு இருக்க மீன்களை நீ சாப்பிட்டுக்கோ. நான் என்னுடைய மகளுக்கு வேற மீன்களை சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன சுஜி தான் வறுவல் செஞ்சு வச்சிருந்த அந்த மீன்களை சிட்டுக்கிளி கிட்ட கொடுத்தது. சிட்டுக்கிளியும் அந்த மீனை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டது. ஆகா, என்ன ருசி, என்ன ருசி! சுஜி, என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி ஒரு மீனை சாப்பிட்டதே இல்லை. உன்னுடைய மீனை ரொம்ப கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் இருக்கு. இந்த ருசியான மீனுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. அதை நான் உனக்கு கொடுக்கறேன். இல்ல சிட்டுக்கிளி, நான் இத உனக்கு பணத்துக்காக கொடுக்கல. நீ ஆசைப்பட்டு வந்தேன்றதுக்காக தான் நான் என் மகளுக்காக செஞ்ச மீனை உனக்கு கொடுத்தேன். அதுக்கு நீ எனக்கு எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை. இல்ல சுஜி, நான் இத மீன்களுக்காக மட்டும் கொடுக்கல. நான் உன்னுடைய நல்ல குணத்துக்காக கொடுக்கறேன். நீ உன்னுடைய மகளுக்காக ஆசையா செஞ்சு வச்சிருந்த அந்த மீனை நான் கேட்டதும் எனக்காக கொடுத்த. அதனால நான் உன்னுடைய நல்ல குணத்தை பாராட்டி உனக்கு இந்த 100 ரூபாயை பரிசா கொடுக்கறேன். நீ இதை மறக்காம வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சிட்டுக்கிளி தன்கிட்ட இருந்த 100 ரூபாயை சுஜி கிட்ட கொடுத்தது. அப்புறம் திரும்பவும் சுஜி தன்னுடைய மகளுக்காக கொஞ்சம் மீன்களை எடுத்து சுத்தம் செஞ்சது. அப்புறம் திரும்பவும் சுஜி தன்னுடைய மகளுக்காக கொஞ்சம் மீன்களை சமைக்க ஆரம்பிச்சது. அப்படி சுஜி சமைச்சிட்டு இருக்கும் போதே அந்த மீனுடைய வாசனை காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆகா, என்ன வாசனை! அருமையான மீன் வாசனையா இருக்கே. இந்த மீன் வாசனை சுஜியினுடைய வீட்டு பக்கத்துல இருந்து வருதே. ஒருவேளை சுஜி குருவி மீன் வறுவல் செஞ்சு வியாபாரம் செய்தோ என்னவோ. சரி சரி, எப்படி இருந்தா என்ன, நாம போய் அந்த மீன்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஆந்தையும் சுஜியினுடைய வீட்டுக்கு வந்தது. சுஜி, உன்னுடைய சமையல் வாசனை இந்த காடு முழுக்க பரவி இருக்கு. இந்த வாசனையை பார்த்ததுமே என்னுடைய நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இந்த மீன்களை சாப்பிட்டு போகலான்னு நான் இங்கே வந்தேன். ஆந்தையாரே, நான் இந்த மீன்களை என்னுடைய மகளுக்காக சமைச்சிருக்கேன். நான் இதை எந்த வியாபாரத்துக்காகவும் செய்யலை. என்னுடைய மகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசியோட வீட்டுக்கு வந்துடுவா. அவளுக்கு நான் சாப்பிட இந்த மீன்களை கொடுக்கணும். ஓ அப்படியா? ஆனா உனக்கு தான் மீன் சமைக்க தெரியும்ல, உன்கிட்டயும் நிறைய மீன்கள் இருக்கு. அதனால நீ இந்த மீன்களை எனக்கு கொடுத்துட்டு உன்னுடைய மகளுக்கு வேற மீன் சமைச்சு தர முடியுமா? நான் ரொம்ப ஆசையா இந்த மீனை சாப்பிட வந்தேன். அதனால ஏமாற்றத்தோட என்னால் திரும்பி போக முடியாது. சரி ஆந்தையாரே, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இதோ இந்த மீன்களை சாப்பிட்டுக்கோங்க. நான் என்னுடைய மகளுக்கு வேற மீன்களை சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன சுஜி அந்த ஆந்தையாருக்கும் தன்னுடைய மீன் வறுவலை கொடுத்தது. ஆந்தையாரும் அந்த மீனை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாரு. ஆகா, என்ன ருசி, என்ன ருசி! சுஜி, உன்னுடைய சமையல் அடி போலி. உன்னுடைய இந்த மீன் வறுவலை அடிச்சுக்க இங்க யாருமே இல்லை. உன்னுடைய இந்த சுவையான மீனுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லு. ஆந்தையாரே, நான் இந்த மீனை பணத்துக்காக உங்களுக்கு கொடுக்கல. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டதால தான் கொடுத்தேன். எனக்கு இந்த பணமெல்லாம் வேணாம். இல்லை இல்லை, நீ அப்படி சொல்லக்கூடாது. உன்னுடைய மகளுக்காக நீ செஞ்சிருந்தாலும் நான் ஆசைப்பட்டதோ எனக்காக கொடுத்துட்ட. உன்னுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டி நான் உனக்கு இந்த பணத்தை கொடுக்குறேன். நீ இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்ன அந்த ஆந்தையாரும் தான்கிட்ட இருந்த 200 ரூபாயை சுஜி கிட்ட கொடுத்தாரு. சுஜி திரும்பவும் தன்னுடைய மகளுக்கு வேற மீன்களை சமைக்க ஆரம்பிச்சது. அந்த சமையலுடைய மனம் திரும்ப திரும்ப காடு முழுக்க பரவுனதால அதை பார்த்து நிறைய பறவைகள் சுஜியினுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்படி தாங்கிட்ட இருந்த எல்லா மீன்களும் வித்து தீர்ந்து போனதால சுஜியினுடைய மகள் மகிக்கு எந்த மீன்களும் இல்லை. ஆனாலும் சுஜிக்கு எதிர்பார்க்காமலே அன்னைக்கு பல மடங்கு லாபம் கிடைச்சது. அம்மா, நான் உங்களுக்கு தொல்லை தராம இருக்கும்போது கடவுள் நான் ஆசைப்பட்டதை
கேட்டதையெல்லாம் எனக்கு தருவாருன்னு சொன்னீங்க. ஆனா நான் தான் உங்களுக்கு இப்போ தொல்லை கொடுக்கறதே இல்லையே. இருந்தாலும் எனக்கு கடவுள் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே இல்லை. நீங்க தினமும் எனக்கு இந்த காஞ்ச தானியத்தை தான் கொடுக்குறீங்க. எனக்கும் மற்றவங்கள மாதிரி பழங்கள் சாப்பிடணும், விதவிதமான உணவு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. மகளே மகி, அம்மா இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தப்போ நிறைய மீன்கள் மீதி இருந்தது. அதுல என் செல்ல மகள் மகிக்காக நான் மீன் வறுவல் செஞ்சேன். அந்த மீன் வறுவலுடைய வாசனை இந்த காடு முழுக்க பரவனதால நிறைய பறவைகள் நம்முடைய வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் நான் சமைச்ச மீன்களை சாப்பிட்டு என்னை பாராட்டி நிறைய பணமும் கொடுத்தாங்க. அப்படி நிறைய பேர் வந்து மீன்கள் சாப்பிட்டதால எல்லா மீனும் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ உனக்கு செய்யறதுக்கு மீன் இல்லை. அதனால நான் உனக்கு நிச்சயமா நாளைக்கு மீன் சமைச்சு தரேன். அப்படி அந்த நாள் முடிஞ்சது. நாம இன்னைக்கு வழக்கம் போல இல்லாம நிறைய மீன்களை பிடிக்கணும். ஏன்னா நேற்று நான் மீன் வறுவல் செய்யும் போது நிறைய பேர் வந்து மீன்கள் சாப்பிட்டதால என்னுடைய மகளுக்கு மீன்களே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் எல்லாருக்குமே சேர்த்து மீன் வறுவல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன சுஜி வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு நிறைய மீன்கள் பிடிச்சது. அப்புறம் சுஜி அந்த மீன்களை எல்லாம் சமையலும் செஞ்சது. சுஜியினுடைய மீன் வாசனை அந்த காட்டுக்குள்ள பறவை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் சுஜியினுடைய வீட்டுக்கு வந்தாங்க. சுஜி எல்லாருக்குமே மீன்கள் பரிமாறினுச்சு. அந்த மீனை சாப்பிட்ட எல்லாரும் சுஜிக்கு நிறைய பணமும் கொடுத்தாங்க. அதனால சுஜிக்கு அன்னைக்கு பல மடங்கு லாபம் வந்தது. அம்மா, நீங்க இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகலையா? இன்னைக்கு நிறைய பேர் உங்களை எதிர்பார்த்திருப்பாங்கல்லம்மா. இல்லை மகி, அந்த அளவுக்கு சந்தையில் எனக்கு லாபம் கிடைக்கிறது இல்லை. யாருமே மீன்களை விரும்பி வாங்கிறது இல்லை. அதனால எனக்கு லாபமும் கம்மியாக தான் கிடைக்குது. நிறைய மீன்களும் மீறி இருக்கு. ஆனால் இன்னைக்கு எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. மீனை பிடிச்சு வியாபாரம் செய்கிறத விட அந்த மீனை சமைச்சு வியாபாரம் செஞ்சால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இனிமே மீன் பிடிச்சு வியாபாரம் செய்கிறத விட எல்லாரும் விரும்புகிற மாதிரியே இந்த மீனை சமைச்சு நான் வியாபாரம் செய்யலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம மீன் உணவகம் வைக்க போகிறோமாமா? நாளையிலேருந்து நாம் மீன்களை சமைச்சு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன சுஜி மறுநாள் வழக்கம் போல் நிறைய மீன்களை பிடிச்சி அந்த மீன்களை சமையல் செஞ்சது. அப்புறம் அந்த மீன்களை விற்பனையும் செஞ்சது. சுஜியினுடைய மீன் ருசி தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த மீனை விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால சுஜிக்கு நிறைய லாபம் கிடைச்சது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்லயே சுஜி எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் சம்பாதிச்சிருந்தது. அந்த பணத்தை வச்சு சுஜி தனக்காக ஒரு நல்ல வீடை கட்டிக்கிச்சு. அப்புறம் சுஜி ஆசைப்பட்ட மாதிரி தன்னுடைய மகளுக்கு நல்ல உணவுகளை கொடுத்தது. அம்மா, நாம நம்முடைய குடும்ப சூழ்நிலையையும் நம்மளை பெற்றவங்களுடைய சூழ்நிலையையும் புரிஞ்சு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கும்போது அந்த கடவுள் நாம கேட்டதை கொடுப்பாருன்னு சொன்னீங்க. அதே போல நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்ததால அந்த கடவுள் நான் கேட்டதையெல்லாம் எனக்கு இப்போ கொடுத்துட்டாரு. ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட மகி தான் அம்மா கொடுத்த வகை வகையான உணவுகளை சந்தோஷமா சாப்பிட்டது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம எல்லாருமே நம்முடைய குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு நம்மளை சார்ந்தவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம ஆசைப்பட்டது ஒரு நாள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கர்வின் குட்டி, நீங்க நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.